அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பயாலஜி இன் மூவிஸ் பார்ட் 4. அதாவது சினிமாவில் பார்த்திங்கன்னா நிறைய சயின்ஸ் சம்மந்தப்பட்ட பயாலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் நாம் ஒவ்வொரு பார்ட்லேயும் ஒவ்வொரு பாகத்துலேயும் நாம் அதில் இருக்கக்கூடிய பயன்கள் சம்மந்தமாக அது ஏன் சொல்லப்பட்டிருக்கு, அதில் இருக்கக்கூடிய உண்மையான விஷயம் என்ன, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்தை நாம் நம்மளுடைய புத்தகங்கள் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு புத்தகங்களின் வாயிலாக அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத நாம் அனலைஸ் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா அதை பற்றி நாம் ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இது வரைக்கும் 3 பாகங்கள் வெளியில் வந்திருக்கு. ஸோ இது 4வது பாகமாக இன்னைக்குரிய கிளிப்பிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? உன்னோட உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் 10 பேரோட அடையாளம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர், இளையராஜா, செஸ் ஆனந்த், ரஜினி, கமல், விவேகானந்தர், மைக்கேல் ஜாக்சன் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அத்தனை பேரோட திறமையும் சக்தியும் கலந்து ஒருத்தனை உருவாக்கணும்னா கடவுளால முடியாது, என்னால முடியும், ஜெனடிக்ஸ் ஆல முடியும். பேபி டிசைனிங் நீ பெரும் எக்ஸ்பெரிமெண்டல் பீஸ். இப்போ பார்த்த கிளிப்பிங்கில் பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்ஸு, பேபி டிசைனிங் அப்படிங்கிற மாதிரி நிறைய வார்த்தைகள்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸில் இன்னும் அந்த ரிசர்ச்லாம் ஆரம்பிக்கலை. அப்படி ஆரம்பிக்கவும் விட மாட்டாங்க. ஏன்னா நிறைய எதிர்ப்புகள் வரும். ஏன்னா இப்போ சாதாரண குளோனிங்க்கே நிறைய எதிர்ப்புகள் தெரிவித்து அது பேன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஆனால் இப்போ சில ஆர்கானிசமில் இந்த மாதிரி நாம் விரும்பத்தகுந்த கேரக்டர்களை நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்ஜீனிக் கவ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இப்படி நமக்கு தகுந்த மாதிரி விருப்பப்பட்ட டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அந்த டிஎன்ஏவை நாம் ஏதாவது ஒரு ஆர்கானிசமில் கொடுத்து நமக்கு தேவையான ஒரு பண்பை அந்த ஆர்கானிசம்லேருந்து நாம் பெற்றுக்கொண்டால் அதுக்கு பேர் டிரான்ஸ்ஜெனிக் அனிமலுங்க. சரியா? இன்னொரு வாட்டி சொல்கிறேன். இப்போ ஒரு 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 கவ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், மாடு. அந்த மாடு பார்த்திங்கன்னா அதிகமான அளவுக்கு பாலை கொடுக்க வேண்டும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாலை கொடுக்க வேண்டும் என்றால் அந்த அதிகமான பால் சுரக்கக்கூடிய டிஎன்ஏ அதுக்குள்ளே இருக்கணும். கரெக்டாக? இப்போ அந்த டிஎன்ஏவை நாம் வேறு ஒரு ஆர்கானிசமில் நல்லா பால் கொடுக்கக்கூடிய ஒரு மாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதிலிருந்து எடுத்து அந்த டிஎன்ஏவை இந்த மாட்டுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னா அந்த மாட்டுக்கு கொடுக்க முடியாது. இன்னொரு மாட்டை நாம் உருவாக்க முடியும். சரியா? ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கொடுக்கும்போது நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதுலேயும் நிறைய ஃபெயிலியர்ஸ் எல்லாம் இருக்குது. அதில் 1-2 வேணால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பட் அந்த பால் நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி. பட் நாம் இன்க்ரீஸிங் த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில், அதே போல் அந்த மில்கினுடைய கண்டென்ட், அதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். சரியா? பார்த்து அதை அப்ரூவல் பண்ணுறதுக்கு தான் ஜிஇஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம பார்த்தோம்ல, அது நல்லதாக இருந்தால் அப்ரூவல் பண்ண போகிறாங்க. அவ்வளோதானே? சரியா? ஸோ அப்போ இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸை நாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ குளோனிங்கில் எப்படி டாலி உருவாச்சோ அதே போல் டாகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெரைட்டி இருக்குதாங்க. அந்த வெரைட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது லூமினசன்ஸ் டாக் ஆகுது. சரியா? அதாவது அந்த நாய் பார்த்திங்கன்னா நைட் டைமில் க்ளோ ஆகுமா. சரியா? இது சம்மந்தப்பட்ட வீடியோ ஒன்று நான் போட்டிருக்கேன். அதுக்குண்டான லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். சரியா? அந்த டாகினுடைய ப்ரொடக்ஷன். சரியா? அதே போல் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் நாம் உருவாக்கி வச்சுருக்கிறோம். சரியா? டிரான்ஸ்ஜெனிக் கவ். சரியா? அந்த மாதிரி அதுக்கு பேர் ரோசி. சரியா? டிரான்ஸ்ஜெனிக் கவ் நம்ம உருவாக்கியிருக்கோம். அதுக்கு பேர் ரோசி. இப்போ நீங்கள் அந்த கிளிப்பிங்கில் சொன்ன மாதிரி 1க்கும் மேற்பட்ட கேரக்டர், சரியா, விருப்பப்பட்ட பண்புகள், டிசைரபிள் கேரக்டர்ஸ் கேன் பி இன்கார்பரேட்டட் வித் த ஜீன்ஸ் ஆஃப் த ஆர்கானிசம் வி ஆர் சூஸிங். சரியா? எந்த ஆர்கானிசத்தை நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த ஆர்கானிசத்துக்குள்ளே நமக்கு தேவையான டிசைரபிள் கேரக்டரை நாம் டெரைவ் பண்ண முடியும் பை ஜெனட்டிக் இன்ஜினியரிங் ப்ராசஸ். சரிங்களா? ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க? சரியா? அதனால் என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ்லாம் நமக்கு இருக்குது. சரியா? அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுடைய ஸ்டேட் போர்டில் இருக்கக்கூடிய சிலபஸ் தாங்க. சரியா? ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங்னா என்னது, ஆக்சுவலாக அந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ்னால் என்னது அப்படிங்கிறது இப்போ நான் தமிழில் சொன்னேன். அது இங்கிலீஷில் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. டிரான்ஸ்ஜெனிசிஸ் அப்படின்னா ஃபார்மேஷன், ப்ரொடக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ். ஒரு டிரான்ஸ்ஜெனிக் அனிமலை நாம் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு பேர் டிரான்ஸ்ஜெனிசிஸ்ங்க. சரியா? ஸோ இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ட்ரா ஃபாரின் ஆர் எக்ஸோஜீனஸ் டிஎன்ஏ, வெளியிலேருந்து ஒரு டிஎன்ஏவை, நமக்கு விருப்பப்பட்ட ஒரு டிஎன்ஏவை இன்டு த ஜீனோம். ஜீனோம்னா என்னது? சாதாரணமான ஒரு அனிமல்.
சரி, அனிமலில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ கண்டென்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி ஜீனோம் அப்படிங்கிறது வந்து ஒரு முழுமையான ஒரு ஆர்கானிசத்தை உருவாக்கக்கூடிய ஜீன் செட்டப், அதுக்கு பேர் தான் வந்து ஜீனோம். இப்போ ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸில் இப்போ இந்த ஸ்கின்லேருந்து நான் ஒரு செல் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்கின்லேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஎன்ஏ வந்து அந்த ஜீன் அல்லது அந்த டிஎன்ஏ வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் த இன்ஃபர்மேஷன், சரியா, ஃபார் த பர்டிகுலர் ஸ்கின் கேரக்டர்ஸ். சரியா, அந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய பண்புகள் வந்து தோல் பகுதிகள் மற்றும் அதனுடைய பணிகள், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதை கட்டுப்படுத்தக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அதை வச்சிட்ருக்கோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட்லேருந்து ஒரு செல் எடுத்தீங்க அப்படின்னாக்கா, தட் செல் கன்சிஸ்டிங் ஆஃப் த DNA which consisting of the information about the heart. சரியா, what are all the proteins should be produced inside the heart, then it is deciding the functions of the heart. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அதுக்குள்ளே இருக்கும் டிஎன்ஏல. சரியா, டிஎன்ஏ வந்து ஹார்ட்டில் இருந்து எடுத்தீங்க அப்படின்னாக்கா அது ஹார்ட்டுக்கு உண்டான டிஎன்ஏ. அப்போ ஹார்ட்டு மட்டும் அந்த ஹார்ட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸை மட்டும் வச்சுட்ருக்கோம். இப்போ ஏதாவது ஒரு செல் நம்ம உடம்புல இருந்து ஏதாவது ஒரு செல் எடுக்கிறீங்க, அந்த ஒரு செல்லுக்குள்ளே டோட்டல் ஹியூமன் பீயிங் கேரக்டர்ஸ் டாப் டு பாட்டம், சரியா, மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிஎன்ஏ செட்டப் நம்ம உடம்புல இருக்கா? ஒரு செல்லுக்குள்ளே இருக்குது. அதுதான் வந்து ஸ்பெர்ம் செல்லு, எக் செல்லுங்க. சரியா, அந்த ஸ்பெர்ம் செல்லுக்குள்ளே எடுத்து போய் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கிற நியூக்ளியஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே இருக்கிற டிஎன்ஏ இருக்குல்ல, அந்த டிஎன்ஏவை அனலைஸ் பண்ணி லிஸ்ட் அவுட் பண்ணி அதை வந்து சீக்வன்சிங் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, சரியா, உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் பீயிங்ஸை வந்து உருவாக்கக்கூடிய அத்தனை தகவல்களையும் அந்த ஒரு செல்லில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் வச்சுட்ருக்கோம். அதுக்கு பேர் தாங்க ஜீனோம். நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த ஜீனோமில் தான் போய் கரெக்ஷன் பண்ண போகிறோம். சரியா, அந்த ஜீனோமில் தான் போய் நாம் கரெக்ஷன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து என்ன அப்படின்னாக்கா, சாதாரண அனிமல்ஸில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணினோம் அப்படின்னாக்கா அந்த அனிமல் வந்து சஃபர் ஆகும், கண்டிப்பாக சஃபர் ஆகும். பட் அது வாயில்லா ஜீவன் அப்படிங்கிறதுனால அது சொல்ல முடியாது. ஆனால் ஹியூமன் பீயிங்ஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னாக்கா அதில் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, ஈவன் டெத்து கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ ஜீனோம் ஆஃப் த அனிமல்ஸ் டு கிரியேட் அண்ட் மெயின்டைன் ஸ்டேபிள் இன்ஹெரிட்டபிள் கேரக்டர்ஸ். சரிங்களா, ஸ்டேபிள் அண்ட் இன்ஹெரிட்டபிள் கேரக்டர்ஸ் அப்படின்னா, ஏற்கனவே இப்போ ஒரு மாடு இருக்குது அப்படின்னா அந்த மாட்டுக்கு வந்து நாம் ஒரு கேரக்டர் கொடுக்குறோம். என்ன கேரக்டர்? அதிகமாக மில்க் கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர். சரியா, அதை வெளியிலேருந்து ஒரு டிஎன்ஏ எடுத்து அந்த மாட்டினுடைய ஸ்பெர்மில் நீங்கள் வச்சு அல்லது அந்த மாட்டினுடைய எக்கில் நீங்கள் வச்சு ரைட்டாக கொடுக்குறீங்க. கொடுத்து அந்த இடத்துல சரோகேட் மதர் இம்ப்ளான்டேஷன் அந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி அது கண்ணுக்குட்டியாக வெளியில் வரும்போது நீங்கள் கொடுத்த டிஎன்ஏவினுடைய கேரக்டர் அதில் இருக்கும். தட் வில் பி ஸ்டேபிள் த்ரூ அவுட் இட்ஸ் லைஃப் டைம். சரியா, த்ரூ அவுட் இட்ஸ் லைஃப் டைம், அந்த கண்ணுக்குட்டியினுடைய லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து அந்த கேரக்டர் இருக்கும். தட் இஸ் வாட் இஸ் த டேர்ம் இண்டிகேட்டிங் த stability of the character throughout its lifetime, and at the same time it will be transported, it will be inherited to the next generation also. அதாவது அடுத்த ஜெனரேஷனுக்கும் அது போகிறதுக்கு ஒரு உத்தரவாதத்தை நாம் கொடுக்க முடியும். எப்படி அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஜெனிசிஸ் மூலமாக. சரியா, டிரான்ஸ்ஜெனிசிஸ் அப்படின்னா நமக்கு விருப்பப்பட்ட கேரக்டரை ஒரு ஆர்கானிசமில் நம்ம கொடுத்து அதை நம்ம உயிர்ப்பிக்க முடியும். ஒரு ஃபீட்டஸாக உருவாக்கி புதுசாக ஒரு காஃபாக நம்ம உருவாக்க முடியும். சரிங்களா, ஸோ இது வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அனிமல்ஸில் வந்து இட் இஸ் பாசிபிள். சரிங்களா, அனிமல்ஸில் வந்து இட் இஸ் பாசிபிள், இட் இஸ் கோயிங் ஆன், த ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். சரியா, இப்போதைக்கு வந்து அந்த ரோசி, டாகி இந்த மாதிரியான வெரைட்டிஸ் வந்து நாம் உருவாக்கி வச்சுருக்கிறோம். சரியா, இதெல்லாம் வந்து ஜெனட்டிக் இன்ஜினியரிங்கில் புதுசாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்? சரியா, டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் அப்படின்னா சும்மா விளையாட்டுத்தனமாக நம்ம வந்து அனிமல்ஸை உருவாக்கி அதை வந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டுலாம் கிடையாது. நாம் வந்து ஒரு சில விஷயங்களை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படிங்கிற ரிசர்ச்சை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்னா, இதுவுமே உங்களுடைய ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தாங்க. சரியா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹியூமன் டிசீசஸ், ஹியூமனுக்கு வரக்கூடிய டிசீசஸ்லாம் என்னென்ன, சரியா, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து நியூ டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸை வந்து நாம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ வந்து ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வரக்கூடிய டிசீஸ் வந்து அது அப்படியே வந்து அனிமல்ஸ்க்கு வந்துச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து இதை வந்து செக் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ அனிமல்ஸ்க்கு வந்து ஒரு டிசீஸ் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹியூமன் பீயிங் டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பேசில்லஸ் ஆந்த்ராக்ஸ். சரிங்களா, இன்கேஸ் வந்து நாம் இப்போ ஒரு மைஸ் நாம் எடுத்துக்கிட்டோம் அல்லது கினிபிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ்னுடைய மேக்ஸிமம் டிசீசஸை வந்து அதை அக்செப்ட் பண்ணி தே ஆர் சசப்டபிள் ஃபார் த வைரஸ் ஆர் பாக்டீரியா விச் ஆர் இன்ஃபெக்டிங் த ஹியூமன் பீயிங்ஸ்.
சரியா? அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஒரு டிசீஸ் வருது அப்படின்னா அந்த டிசீஸை நாம் ஒரு எலிக்கு வர வைக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நாம் அதுக்கு மருந்தை கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ ஹியூமன் பீயிங்ஸில் வந்து சில ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய டிஎன்ஏ நம்ம கையில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டிஎன்ஏவை எடுத்து ஒரு மைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மைஸ்க்கு வந்து அந்த டிசீஸ்க்கு எகென்ஸ்டாக ஒரு ஆன்டிபாடி அந்த ஏற்கனவே வந்து உருவாக்கி இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த டிசீஸ் காசிங் நேச்சர் இருக்கக்கூடிய ஒரு வைரஸையோ பாக்டீரியாவோ அந்த கினிபிக் அல்லது அந்த மைஸுக்கு அந்த எலிக்கு நாம் கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டிசீஸை நாம் அங்கே உருவாக்கி ஹியூமன் பீயிங்ஸில் இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் வந்து கரெக்டாக வேலை செய்தா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். அண்ட் அட் தி சேம் டைம் நியூ டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஃபார் தேட் பர்டிகுலர் டிசீஸ் அதையும் நாம் வந்து உருவாக்கி கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லுது. நெக்ஸ்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் விச் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் மெடிக்கல் அண்ட் ஃபார்மசூட்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். நார்மலாக வந்து இந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் பொறுத்தவரையில் அதிகமான அளவு கண்டினியூஸாக நாம் அந்த ஆன்டிபாடிஸை வந்து அந்த ஆர்கானிசத்தில் இருந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதாவது இப்போ ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து ஒரு இன்கேஸ் வந்து இன்சுலின் ப்ரொடியூசிங் ஆர்கானிசம் நாம் வந்து உருவாக்க முடியுமா? இல்லாட்டி நம்ம இதை எடுத்துக்கலாம். அதாவது ஒரு ஆடு இருக்குது, சரியா? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க, சரியா? அந்த ஆடு இருக்குது. அந்த ஆடு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அதிகமான அளவு மில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி. அதே போல் ஹியூமன் பீயிங்ஸில் வந்து என்னென்ன காம்பினேஷன்லலாம் அந்த மில்க் இருக்கோ அந்த காம்பினேஷனில் நாம் வந்து அந்த ஆட்டை மில்கை ப்ரொடியூஸ் பண்ண வைக்க முடியும், சரியா? அதுக்குண்டான விளக்கம் என்ன அப்படிங்கிறத கடைசியில் நான் சொல்கிறேன், சரியா? அது போக தேவையான ஆன்டிபாடிஸ், இப்போ வந்து மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸ்ன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாடிஸில் என்ன நடந்துச்சு? ஹியூமன் பீயிங்ஸில் வந்து என்ன ஆன்டிஜன் கொடுத்தோமோ அந்த ஆன்டிஜனை ஃபஸ்ட்டு அந்த எலிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ அந்த இடத்துல அதோட ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ அந்த ஆன்டிபாடிஸை லார்ஜ் ஸ்கேலில் நாம் அங்கேருந்தே ப்ரொடியூஸ் பண்ணிக்க முடியும். அந்த ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூசிங் செல்லை எடுத்து நாம் இங்கே லார்ஜ் ஸ்கேலில் கல்ச்சர் பண்ணி அந்த ஆன்டிபாடிஸை டேரெக்டாகவும் ஹியூமன் பீயிங்ஸுக்கு கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான ரிசர்ச்சுக்கு வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஜெனிக் அனிமல்ஸ் தேவைப்படுது, சரியா? டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் தேவைப்படுது, ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுமே வந்து முக்கியமான விஷயம். இது போக இன்னும் நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. டெஸ்டிங் த சேஃப்டி ஆஃப் வேக்சின்ஸ், அதாவது ஹியூமன் பீயிங்ஸினுடைய டிஎன்ஏ வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? ஹியூமன் பீயிங்ஸினுடைய டிஎன்ஏ, இம்யூன் சிஸ்டத்துலேருந்து எடுத்த ஒரு டிஎன்ஏவை ஒரு அனிமலுக்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க. அந்த அனிமலுக்கு வந்து நீங்கள் ஒரு வேக்சின் கொடுக்குறீங்க. ஸோ இப்போ அந்த வேக்சின் அந்த அனிமலோட உடம்புல வந்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதோ அதே மாதிரி தான் வந்து ஹியூமன் பீயிங்ஸ்லையும் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு, சரியா, அது எப்படி ரியாக்ட் ஆகுது அந்த வேக்சின் கொடுக்கும்போது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு அந்த டிரான்ஸ்ஜெனிக் அனிமல் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டாக்ஸிசிட்டி டெஸ்டிங், டாக்ஸிசிட்டி ஆஃப் த அனிமல்ஸ், டாக்ஸிசிட்டி இன் அனிமல்ஸ், இதே தான் அதுவும், சரியா? வேக்சின் நீங்கள் கொடுக்கும்போது அங்கே எப்படி ரியாக்ட் ஆகுது, இன்கேஸ் அது வந்து ஒரு விஷத்தன்மையுடைய ஒரு பொருளாக இருந்துச்சு அப்படின்னாக்க, இன்கேஸ் ஒன்று கெமிக்கலாக இருக்கலாம், அந்த கெமிக்கல் வந்து அந்த அனிமலுக்கு ஒத்துக்குதா இல்லையா அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடலாம். அங்கே ஒத்துக்கலை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் ஒத்துக்காது. அப்படிங்கிறதுனால அந்த டெஸ்டிங் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து நாம் ரிஜெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இம்ப்ரூவிங் த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் த மில்க், இதெல்லாம் நான் சொல்ல வந்தது, சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம படித்தோம், இதையும் அதே பாயிண்ட்டை கவர் பண்ணி தான் இங்கே வந்திருக்கு, சரிங்களா? ஸோ மில்க்கு, மீட்டு, எக்கு, இது எல்லாமே உள் ப்ரொடக்ஷன், இது எல்லாத்தையுமே நாம் வந்து அதிகப்படுத்த முடியும். அதனுடைய குவாலிட்டியை வந்து நாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும். எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இது உங்களுடைய ஸ்டேட் போர்ட் புக்கில் இருந்து எடுத்த ஒரு பிக்சர். ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லெட்டர்ஸ் கிளியராக இல்லை அப்படின்னா உங்களுடைய புக்கை வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு இதை பாருங்கள், சரிங்களா? ஜுவாலஜி புக்கில் இருக்குது, 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜி புக்கில் இருக்குது, ஸ்டேட் போர்டு புக்கு தமிழ்நாடு, சரியா? ஸோ ஹியர் ஹியூமன் ஜீன் இருக்குது. இந்த ஹியூமன் ஜீன் எடுத்துக்கிறோம். ஸோ வாட் எவர் இட் மேபி த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆக்சிடாசின்னு வச்சுக்கோங்களேன், சரியா? நார்மலாக இப்போ மில்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வந்து ஆக்சிடாசின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த ஆக்சிடாசினாக இருக்கலாம் அல்லது ப்ரோலாக்டினாக இருக்கலாம். ஸோ எனி கைண்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்ஸு, அதில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ, அந்த டிஎன்ஏவை எடுத்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆடு, சரியா? இதிலேருந்து நம்ம ஒரு எக் எடுத்து அந்த எக்கு ஜீனோமில் தானே இன்சர்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கோம், சரியா? அதுக்கு பேர் தானே டிரான்ஸ்ஜெனிசிஸ். அப்போ ஜீனோம் அப்படின்னா அதோட எக்கை தானே எடுக்கணும். அந்த எக்கை எடுத்து அதுக்குள்ளே இந்த டிஎன்ஏ செக்மெண்ட்டை உள்ளே அனுப்பிச்சிடுறாங்க, இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, அல்லது ஜீன்கன் மெத்தட், அதில் 1008 மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தடில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு மெத்தடை சூஸ் பண்ணி உள்ளே இருக்கிற டிஎன்ஏ, வெளியில் இருக்கிற டிஎன்ஏவை உள்ள நியூக்ளியஸ்க்குள்ளே அனுப்பிடுறோம். ஆக்சுவலாக வந்து அந்த எக்கை வந்து இதுக்குள்ளே நம்ம வந்து செலுத்திட்டோம். ஆக்சுவலி எக்கை வந்து இதுக்குள்ளே செலுத்துறதுன்றது வந்து என்னது, ஆக்சுவலி இம்ப்ளான்டேஷன் ஆஃப் திஸ் எக்கு,
சரியா. இம்ப்ளான்டேஷன் இல்லை, பிஃபோர் த ஃபெர்டிலைசேஷன் இது வந்து எக்கு, ஆஃப்டர் த ஃபெர்டிலைசேஷன் இது வந்து ஜைகோட்டாக இருக்கும். அதை வந்து இதுக்குள்ளே இம்ப்ளான்டேஷன் பண்ணுறோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அது வந்து இட் இஸ் டெவலப்பிங் இன்டு அ நியூ கோட், சின்ன கோட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும், ஃபீட்டஸாக டெவலப் ஆகி அதுக்கப்புறம் வந்து கிடைக்கும். ஸோ அந்த இண்டிவிஜுவல் இந்த மாதிரி இருக்கும். சரியா. நீங்கள் வந்து தப்பாக நினைக்கக்கூடாது, இதை வந்து டைரெக்டாக இன்ஜெக்ஷன் பண்ண உடனே அந்த ஆடோட கலர் மாறிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. சரிங்களா. இட் இஸ் டோட்டலி ராங். சரியா. இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த இடத்துல சரோகேட் மதராக இதை கன்சிடர் பண்ணி இந்த சரோகேட் மதருக்குள்ளே அதை வந்து இம்ப்ளான்டேஷன் பண்ணுறோம் ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன். அதுக்கப்புறம் வந்து அதிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கோட் வந்து டிரான்ஸ்ஜெனிக் கோட்டாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா. இந்த கோட்டை வந்து திரும்ப அதிலேருந்து கிடைக்கக்கூடிய மில்க் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸினுடைய காம்பினேஷனில் அந்த மில்க் வந்து இருக்கும். எப்படி வந்து மதர்ஸ் ஃபீட் வந்து இருக்கோ அதில் வந்து இம்யூனோகுளோபுலின் அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களோட இந்த மில்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து ரிசர்ச்சில் தான் இருக்குது. சரியா. மேக்ஸிமம் இதெல்லாமே வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் இன்னும் வரல. இம்ப்ளிமெண்டேஷனில் வரும்பொழுது நமக்கு வந்து அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, என்னென்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கலாம். சரியா. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.